வணக்கம். திருப்போரூர் முருகன் துணை. குரோதி வருடம் 2024க்கு உரிய பலன்கள் தெரிவிக்கின்றேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ல் குரு இருப்பதால் பண விரயங்கள் ஏற்படும். 4ல் கேது அமர்ந்திருப்பதால் தாயார் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு, நிலம் போன்ற இடத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9ல் சனி இருப்பதால் தந்தை வழியில் மருத்துவ செலவும் பூர்வ ஜென்ம கஷ்டங்களும் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 10ல் ராகு இருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10வது வீட்டில் ராகு இருப்பதால் செய்யும் தொழில் மூலம் எதிர்பாராத பணவரவுகள் ஏற்பட வழிவகை செய்து விடுவார். 12 ராசி நேயர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூற விரும்புகிறேன். யானை உருவ பொம்மை ஜென்ம குரு இருப்பவங்களும், அஷ்டம குரு இருக்கிறவங்களும், அர்த்தாஷ்டம குரு இருக்கிறவங்களும், 4ல் குரு இருக்கிறவங்களும் கனக புஷ்பராகம் போட்டுக்குங்க. வசதி இருக்கிறவங்க தங்கத்துல போடுங்க. வசதி இல்லாதவங்க காப்பர்லயோ பஞ்சலோகத்திலயோ போட்டு வர நன்மை கிடைக்கும். கோயில்ல போயிட்டு சிறு மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்க. வில்வம், வன்னி, சண்முக மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்க. சனிக்கு எல் தீபம் ஏத்துங்க. சனி நல்ல இடத்துல இல்லாம 2ல் இருக்கிறவன், 8ல் இருக்கிறவன், 7ல் இருக்கிறவன், 4ல் இருக்கிறவங்க எல்லாருமே சனிக்கு பிரீதி பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. காக்காய்க்கு சாப்பாடு வைங்க. பசுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. ராகுவால துன்பம் ஏற்படக்கூடியவங்க யாரா இருந்தாலும், 8ல் ராகு, 4ல் ராகு, 2ல் ராகு இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 4, 6 ராகு காலத்துல துர்கைக்கு 2 நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூ போட்டு வணங்கிட்டு வர்றது மிக்க மேன்மையை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்.